நீங்கள் லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. 2 பேர் சிமிலர் இன்கம், சிமிலர் பேக்ரவுண்டில் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க வெல்த்தியாக ரிட்டையர் ஆவாங்க, இல்லை வெல்த்தியாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க பேச்செக் டு பேச்செக் லிவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு 2 பேருக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் ஹவு தே மேனேஜ் தி மனி. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபினான்ஷியல் மைண்ட் செட். அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபைனான்ஸ் ஸ்டெப்ஸ் பற்றி பேசினோம். ஆனால் அதெல்லாம் மறந்து போயிட்டு எனக்கு. ஸோ அப்பா கொஞ்சம் ரீகேப் கொடுக்குறீங்களா? நான் ரீகேப் பண்ணுறேன், பட் நீ மறந்து போனதுன்னு சொன்னதுனாலேயே ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் யூ ரீகேப். உனக்கு ஞாபகம் இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். வாட் இஸ் ஸ்டெப் 1 to 3? Okay, I got this. Okay, step 1, mindset and budgeting. Step 2, emergency fund create பண்ணுறது. அப்புறம் step 3 தான் debts pay off பண்ணுறது except house loan. Okay, step 4 and 5. Step 2ல வந்து 1 month of emergency fund. Step 4ல வந்து 3 to 6 months of emergency fund. Step 5ல தான் you are starting to invest. அதில் வந்து you decide whether it's real estate இல்லை stocks இல்லை gold. அந்த இது step 6 and 7 என்னன்னு சொல்ல. Step 6 is அந்த house mortgage பற்றி பேசின step 3ல அது அந்த டைம் கம்மி பண்ணணும், எக்ஸ்ட்ரா பே பண்ணி. அப்புறம் ஸ்டெப் 7 தான் மை ஃபேவரட், அந்த என்ஜாய் அண்ட் க்ரோ யுவர் வெல்த். குட். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்டெப்பாக ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மைண்ட் செட், ஸ்டெப் 1 மைண்ட் செட் அண்ட் பட்ஜெட்டிங். நம்ம ஆனால் ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை, ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் மைண்ட் செட். மைண்ட் செட்டில் ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? I have no idea. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து சரௌண்டட் வித் ரைட் பீப்புள். நீ ஒரு ஸ்மார்ட்டான பீப்புள், பீப்புள் வித் ரைட் இன்டென்ஷன், பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் டு ஈச் அதரோட நீ சரௌண்ட் பண்ணியிருந்தால் தான் யூ வில் பி ஹேவிங் அ ரைட் பிஹேவியர் அண்ட் ப்ரொசீடிங் இன் த ரைட் டைரக்ஷன். ஸோ ஸ்டெப் 1ல் மைண்ட் செட்டில் யூ பி வித் த ரைட் பீப்புள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எதனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் போங்க இல்லை ஐவி லீக் போங்கன்னு சொல்கிறாங்க? எதனால் சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிற? What does this have to do with mindset? But people say to go to good university because அங்கே தான் நல்லா கற்றுக் கொடுக்குவாங்க, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி அது வந்து half of it is right, but majority of the reason வந்து you are going to be surrounded with smart people. ஏன்னா நல்ல யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க காம்படிட்டிவாக நிறைய பாஸ் பண்ணி வரப்போ, ஸோ யூ ஆர் நேச்சுரலி பி சரௌண்டட் வித் ஸ்மார்ட் பீப்புள். அப்போது அவங்க தான் லைக்லி டு பி சக்ஸஸ்ஃபுல் ஆல்சோ. ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட நெட்ஒர்க் எல்லாமே யூ ஆர் வித் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். ஸோ இது அப்போ மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, பட் உன்னோட லைஃப் ஃபுல்லாக உன்னோட நெட்ஒர்க்கிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது. அதே மாதிரி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு டேக் மோர் ரிஸ்க், தே ஆர் மோர் டு பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ நீ அவங்களோட சரௌண்ட் பண்ணுறப்போ யூ ஆர் ஆல்சோ லைக்லி டு பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதனால தான் தி மெயின் ரீசன் டு கோ டு தி டாப் யூனிவர்சிட்டிஸ். பட் மை பாயிண்ட் இஸ், சின்ன வயசோ பெரிய வயசோ, ஃபார் அஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் வாட் வி டூ, யூ ஹேவ் டு பி சரௌண்டட் வித் ரைட் பீப்புள். நம்ம ஸ்மார்ட் பீப்புள், ரைட் இன்டென்ஷன், குட் பிஹேவியரோட சரௌண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ ஃபேக்டர் 1 இஸ் நீ நல்ல பேரோட சரௌண்ட் பண்ணானா நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். அது மாதிரி ஸோ இட் வில் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். செகண்ட் ஃபேக்டர் வந்து கியூரியாசிட்டி டு லேர்ன். நமக்கு எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் வி கேன் ஆல்வேஸ் லேர்ன். நம்ம என்னதான் யூ சரௌண்டட் வித் ரைட் பீப்புள், யூ ஆர் நாட் கோயிங் டு பி வித் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட். அந்த ஃபீல்டில் நீ வந்து ஏதாவது கற்றுக்கணுன்னா இட்ஸ் பெட்டர் டு ரீட் புக்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி டைம் when somebody write books, they have been in that field and also they have been successful. அந்த learnings எல்லாத்தையும் எடுத்து they are condensing into a book. So it's a faster way to interact with the successful people. நான் அதனால் இந்த ஃபினான்ஸ் பண்ணும்போது நான் 3 books சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று வந்து ரிச் டேட் புவர் டேட், அதுக்கப்புறம் சைக்காலஜி ஆஃப் மனி, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ். உனக்கு நான் ரிச் டேட் புவர் டேட் புக் கொடுத்தேன், நீ படிச்சியா? நோ, நான் படிக்கல. ஆனால் நான் நெக்ஸ்ட் வீக் பண்ணுறேன். ஓகே,
ஆனால் எனக்கு ஃபிக்ஷன் தான் பிடிக்கும். எனக்கு நான் ஃபிக்ஷன் பிடிக்காது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. எனக்கு தூங்கியே போயிடும். ஓகே, உனக்கு புக்கு படிக்க முடியலன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் வாட்ச் யூடியூப் ஆர் யூ கேன் லேர்ன் ஃப்ரம் மீ. பட் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. தேர்ட் ஃபேக்டர் வந்து பிலீவ் அண்ட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு பிலீவ் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் ரிச். நம்மளே பிலீவ் பண்ணலன்னா எப்படி ரிச் ஆக முடியும்? ஸோ நீ பிலீவ் பண்ணால் தான் உன்னோட ஆக்ஷன்ஸ் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த மைண்ட் செட் ஸ்டெப் 1ல் வந்து யூ கேன் கொஸ்டின் தி ப்ராசஸ், யூ கேன் டேக் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ். பட் ஒன்ஸ் இந்த ஸ்டெப் 2 to ஸ்டெப் 7 நீ பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கமிட் டு திஸ் ஸ்டெப்ஸ். irrespective of whether this step or any step, you have to commit. ஓகே, இதுதான் நம்ம பண்ண போகிறோம், பிலீவ் பண்ணி we have to act to it. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு கொஷின் கேட்குறேன். சிங்கிளாக இருக்கும்போது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக, இல்லை மேரிட் பீப்புள் கப்புளாக இருக்கும்போது இது ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக? It can be both hard and easy. சிங்கிளாக இருக்கும்போது ஒன்று பேர் தான் கமிட் ஆகணும். ஆனால் 2 பேர் இருக்கும்போது, மேரிடாக இருக்கும்போது both people have to commit. அப்போ தான் ஒர்க் ஆகும். ஆனால் 2 பேரை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க காசு. ஆனால் சிங்கிளாக இருக்கும்போது 1 பேர் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் ஹார்ட் அண்ட் ஈஸி கொஞ்சம் வே பண்ணணும். டெஃபினட்டாக டு மீ மேரீடாக இருக்கும்போது தான் இன்னும் கஷ்டம். சம்டைம்ஸ் ஒருத்தவங்க வந்து தே வாண்ட் டு சேவ், ஒருத்தவங்க வந்து தே மைட் வாண்ட் டு ஸ்பெண்ட். ஸோ இந்த ஸ்டெப் 1ல் நாட் ஓன்லி யூ ஹாவ் டு கமிட், யூ ஹாவ் டு எஜுகேட் யுவர் பார்ட்னர், make them understand, and both have to align to the goals and say that you are going to follow these steps. So adnala, if you are married or a family, make sure you are doing this together as a family. Okay, so to recap, factor 1 be surrounded by good people, smart, driven, likely to be successful, supportive. அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபியூச்சரில். Factor 2 curiosity to learn. Keep learning, read, listen, watch, YouTube, anything. Just keep learning. Be curious. Factor 3 believe and act. Believe பண்ணலனா ரிச் ஆக முடியாது. ஆக்ட் பண்ணலனா ரிச் ஆக முடியாது. ஸோ 2 மேட்ச் பண்ணிட்டு நீங்கள் கமிட் பண்ணணும். Which do you think is the most important step, Dad? Definitely believe and acting. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக you learn things, and then once you learn, question things, but you have to commit to it. இது வந்து நம்ம நிறைய டைம் வந்து வெயிட் குறைக்கணும், இல்லை ஃபிட்னஸ் ஆகணும் அப்படின்றப்போ we all know what to do, but then we don't act, or we don't go to the gym, or we don't eat well. அதே மாதிரி தான் இந்த இதுவும். You have to, in the mindset you can learn about all the things, but it's important to commit to it and follow the steps. இந்த வீடியோல நம்ம மைண்ட் செட் பத்தி பேசணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பட்ஜெட்டிங் பத்தி பேசுவோம்.